வெல்கம் டு யூனிக் ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காப்பர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெரூன் கலர் சில்க் த்ரெட்லேயே 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சாரியில் கொடி டிசைன் மாதிரி வர்றதுனால நான் இதை கையில் ரேண்டமாக வரைஞ்சிருக்கேன். இந்த டிசைனை சென்டர்லலாம், அந்த கொடி டிசைனோட சென்டர்லலாம் மெரூன் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காப்பர் கலர் சுகர் பீட் எடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீடை 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேர்ல் பீட், ஒரு காப்பர் பீடு, 3 mm பீட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போது இந்த லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு காப்பர் சுகர் பீட் எடுத்து நெக்ஸ்ட்டு ரோ கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம் 1/4 இன்ச் கேப்பில். ரோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டு குந்தன் பீடை சுற்றி 2 காப்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டோனை சுற்றியும் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொடி டிசைனுக்கு எல்லாம் காப்பர் கலர் ஜர்தோசி எடுத்து இந்த கொடி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா லைன்லேயும் ஜர்தோசி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இதில் நடுவில் லீஃப் டிசைன் போட்டிருக்கேன். ஆனால் அந்த லீஃப் டிசைன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் வேறு டிசைன் யூஸ் பண்ணலான் இருக்கேன். எல்லா லைன்ஸ்லேயும் ஜர்தோசி போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காப்பர் கலர் ஜர்தோசி எடுத்து திலகம் ஸ்டோனை சுற்றி ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். இல்லை கார்னரில் கொண்டு போய் திருப்பினீங்கன்னா அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ரோ ஃபுல்லாக ஜர்தோசி எல்லாம் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கொடி டிசைனில் பார்க்குறதுக்கு அன்ஈவனாக தான் இருக்கும்.
இப்போ இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு லைனுக்கு நடுவுலையும் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு 6x6 எடுத்திருக்கேன். அதில் லவங்க ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோன் நடுவுலையும் இந்த லவங்க ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைனை முடிச்சாச்சு. உள்ளே போட்டிருக்க அந்த லீஃப் கொடி டிசைனில் லீஃப்க்கு பதிலாக ஒரு அரும்பு மாதிரி ஒரு டிசைன் போடலான்னு தோணுச்சு. அதுக்கு ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு, 2 கட் பீடு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். காப்பர் கலர். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாரீ ஒயிட் கலருன்றனால 2 கட் பீடு, ஒரு ஒயிட் பீடு, ஒரு காப்பர் சுகர் பீடு எடுத்து அரும்பு டிசைன் மாதிரி போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச் ஆரம்பிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கு அடுத்து எண்டு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா லைன்லேயும் இந்த அரும்பு டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸ்லீவு. இது இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைனு. ஸ்லீவுக்கு கொடுத்த அதே மெத்தட் தான் இதுலேயே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பேக் நெக் போர்ஷன். சிம்பிள் அண்ட் ரிச்சாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.